வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருப்பது விமோட்டம்லாம் நான் தான் உங்கள் அஸ்வின். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். எப்படி நீங்கள் ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அடுத்தவங்களே ஹாப்பியாக வைங்க. அப்போ தான் நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம், அடுத்தவங்களே சந்தோஷமாக வச்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம தமிழில் பார்த்துருப்பீங்க, இன்ட்ரோ ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, தந்தூரி கிரில்டு சிக்கன் பண்ண போகிறோம். இந்த தந்தூரி கிரில் சிக்கன் வந்து நம்ம எதில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ராக்கெட் ஸ்டவ்வில் தான் பண்ண போகிறோம். ராக்கெட் ஸ்டவ்வில் பண்ண முடியுமான்னு சொல்லி நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஏன்னா நம்ம பண்ணி காட்ட போகிறோம். ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். அந்த நம்ம கிரில் சிக்கன் எப்படி வரப்போகுதுன்னு எங்களுக்கு வந்து தெரியல, எப்படி வருதுன்னு சொல்லி லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த ராக்கெட் ஸ்டவ் எப்படி செய்யணும்னு சொல்லி நான் லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் மேலே உங்களுக்கு ஐ பட்டன் தர மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஃபன்ஸ் இருக்குது, வேறு லெவலில் இருக்கும், ப்ளூப்பர்ஸ் நிறைய இருக்குது. எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். சிக்கனில் வந்து மஞ்சள் பொடி போட்டு நல்லா ஊற வச்சுருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தட்டில் ஒவ்வொன்றா ஒவ்வொரு பொடியாக எந்த அளவுக்கு தேவைன்னு சொல்லி பார்த்துட்டு வைக்கலாம். மஞ்சள் பொடி, வத்தப்பொடி, சிக்கன் 65 பொடி, கரம் மசாலா பொடி, நெக்ஸ்ட் வந்து ஜீரக பொடி, மல்லிப்பொடி, உப்பு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சோண்டு எண்ணெயை மட்டும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக தேவையான அளவுக்கு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை நம்ம சிக்கனில் நல்லா ராவிடலாம். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் நல்லா மசாலா போட்டு தடவி வச்சாச்சு. காட்டுறேன் பாருங்கள். அப்படியே பார்க்கும்போதே நல்லா சாப்பிடணும் போல் அப்படி இருக்குது. சாப்பிடாதவங்க கூட இதை பார்த்தாங்கன்னா அப்படியே சாப்பிட்லான்னு போல இருக்கும். வேறு லெவலில் இருக்குது. நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணியிருந்தோம். நாங்கள் செஞ்சுட்டு உங்களுக்கு ஒரு தாரேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்களும் டேஸ்ட் பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது நல்லா நம்ம இப்போ மசாலா போட்டு தேய்ச்சி வச்சாச்சு. இது இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுக்கிறதுக்குள்ளே நம்ம அடுப்பு ஆன் பண்ணிட்டு அங்கே போய் அடுத்த வேலையை பார்க்கலாம் வாங்க. ரெண்டு சைடும் நம்ம கம்பு நட்டி வச்சாச்சு. இந்த கம்பு இந்த மாதிரி வி ஷேப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது இந்த மாதிரி கிடச்சாலும் சரி, உங்களுக்கு இல்லைனா இன்னொரு கம்பு வச்சு நீங்கள் கெட்டிக்கிட்டனாலும் சரி பரவாயில்ல. நம்மளுக்கு இந்த மாதிரி கம்பி அதில் நடுவில் நிற்கணும். அந்த மாதிரி பார்த்து வைங்க. இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இப்படி சுற்ற போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டவ் ஆன் பண்ண போகிறோம். ஸோ வாங்க அடுப்பை பற்ற வைக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு கறிக்கிட்டு எடுத்து உள்ளே போட போகிறோம். இல்லை எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அது ஃபுல் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு வச்சுக்கோங்க. கொஞ்சம் இடம் மட்டும் ஏர்ஃப்ளோ போகிறதுக்காக விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கங்குனா ரெடி ஆகிட்டு நல்லா எரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனை நம்ம கம்பியில் போட்டு நல்லா கெட்டு கம்பி வச்சு கட்டியிருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சீங்கன்னா கெட்டு கம்பி வச்சு நல்லா கட்டிக்கோங்க. சரி வாங்க அடுப்பு வைக்கலாம். நம்ம ராக்கெட் ஸ்டவ் தந்தூரி சூப்பராக செம்மையாக வேறு லெவலில் பக்காவாக மாஸாக ரெடி ஆகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இன்னும் அடுத்தது சிக்கன் செய்யணும். லெக் பீஸ் செஞ்சுட்டு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம லெக் பீஸை ஒவ்வொன்றா அப்படியே அந்த கம்பியில் எடுத்து வச்சுக்கலாம்.
நல்லா கரன்னு சூப்பராக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, வேற லெவலில் இருக்கு. சாப்பிடுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கெட் ஸ்டவ் சிக்கன் இது சூப்பராக இருக்கு, நல்லா சாஃப்டா சூப்பரா அப்படியே பார்த்தோன்னே எடுத்து சாப்பிட்டு போல இருக்கும். இந்த கறி வேணா நீங்க நம்ம ராக்கெட் ஸ்டவ் சிக்கன் ஃப்ரைலேருந்து கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் எடுத்து சாப்பிட்றோம். நல்லா சாஃப்டா சூப்பராக இருக்குது, சூப்பர் வேற லெவலில் இருக்கு. நாங்களே இப்படின்னா பண்ணோம் அப்படின்னு எங்களுக்கு ஆசை வாங்க இல்லை சார் பக்கா என்னது சிக்கன் தந்தூரி சிக்கன் ஃப்ரை வேற பக்காவான அப்படி நான் ஹோட்டலாக தான் இப்படி இருக்குன்னு பார்த்துங்க. கடைசியில் பிஎம்டி ஸ்டவ்வில் பொங்கி இவ்வளோ வாங்கினா அவ்வளோ அருமையான டேஸ்ட் வேற லெவல் சூப்பர். வீட்டிலே பண்ணுற மாதிரி நம்மளும் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இவ்வளோ நேச்சரோட நல்லா டேஸ்ட் எப்படி சூப்பராக இருக்கு, வேற லெவல் வெறித்தோம் சூப்பர். நேரத்தை கூட பார்க்கலாம் நான் இது மாதிரி கிடைக்கும். சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு. ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பண்ண சிக்கன் ஃப்ரை தந்தூரி ஃப்ரை எல்லாம் சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் நல்லா பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம பண்ணது இந்த இப்படி வருமான்ற அளவுக்கு பார்த்தோம், ஆனால் டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. நிறைய ஷார்ட் உங்களுக்கு நாங்கள் சாப்பிட்ட நிறைய ஃபன் பண்ண ஷார்ட்ஸ்னால் நிறைய எடுக்க முடியல, இல்லைன்னா ஃபுல்லாக உங்களுக்கு போட்டுக்காங்க. சிக்கன் தந்தூரி ஃப்ரையாக இருக்கட்டும், சிக்கன் ஃப்ரையாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம பிஎம்டி ராக்கெட் ஸ்டவ்வில் தான் செஞ்சுருந்தோம். பிஎம்டி ராக்கெட் ஸ்டவ்வில் செஞ்சு சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் நம்மளுக்கு ஒத்துழைச்சிச்சு. நல்லா ஃபயர்னால் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த ராக்கெட் ஸ்டவ் எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் தரேன், மறக்காமல் அங்கே போய் நீங்கள் ராக்கெட் ஸ்டவ் எப்படி செய்யணும்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டுருக்கோம், அங்கே போய் மறக்காமல் போய் செக் பண்ணி காமிச்சிருவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம பிஎம்டி ஃபேமிலி நம்ம எல்லாம் ஒன்றா சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிருங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நல்லா பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் அமைக்கிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி என்ன டவுட்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னாலும் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு பக்கத்தில் பில் பட்டன் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய். மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த இல்லை கலவை அது அது என்னது மசாலா. ஓகே, இப்போ இது 2 மணி நேரம் என்னத்த வளரு இன்னொரு தடவை இல்லை போதும். ஓகே, அப்படியே அந்த கடுகு அந்த உப்புலாம் இருக்கு பாருங்களேன், வேற நம்ம தான் கடுகே போடலையே. ஐயோ இவ்வளோ போக முடியலண்ணே. இப்போ பார்த்தீங்கன்னா Hello, mic testing 1 2 3 4 5 6 7 8 9.